மாலை வணக்கம். எனக்கு இந்த அணிகுலோ எப்படி கிடைச்சது அப்படின்னா, எங்க பாப்பா வயிற்றுல இருக்கும்போது நான் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் எதுக்கும் போகல. இங்க வந்திருக்கிற எல்லாருமே இதை உணர்ந்து தான் பேசிட்டு இருக்கிறோம். ஏன்னா உணராமல் போவோருக்கு உதவாமல் போகும் அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிற எல்லாருமே இதை உணர்ந்து தான் பேசுறோம். எங்க உயிரோட கலந்துருக்கு இது. சார் சொன்னதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு செவிக்கு ஒரு விருந்து மாதிரி. புதுசா வந்திருக்கிறவங்களாகட்டும் யாரா இருந்தாலும் அவர் சொன்னார் இதுக்கு 248 பேர் இருக்கு அப்படின்னு. உண்மை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க, ஒவ்வொருத்தரும் பரிபாசையிலேயே ஒவ்வொன்னு சொல்லி வச்சிருக்காங்க. எனக்கு பாத்தீங்க அப்படின்னா எங்க பாப்பா வயிற்றுல இருக்கும் போதுதான் நாங்க இதை எடுத்து எங்க பாப்பா இன்னைக்கு வரைக்கும் ஒரு தடுப்பூசி அம்மா ஊசி எதுவும் போடல. எங்க பாப்பாவுக்கு 3 வயசு ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் மிராக்கலா சொல்றேன், ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டே போனதில்லை. இன்னைக்கு வரைக்கும் ஆரோக்கியமா இருக்கா. என்ன அப்படின்னா ஒரு சொட்டு தான் கொடுக்குறோம். சார் சொன்னதை கவனிச்சிங்களா? இது நோய் இருக்கிறவங்க தான் எடுக்கணும்ட்டு இல்லை, யார் வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா நாளைக்கு நமக்கு எந்த நோயும் வராதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. எனக்கெல்லாம் மெடிக்கல்ல நிறைய மிராக்கல் பண்ணாங்க. பயங்கரமா எல்லாம் ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு வந்து மிரட்டினாங்க. என்னன்னா எனக்கு ரத்தம் எல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு, அதனால மிரட்டினாங்க. நாங்க இந்த அணிகுலோவை மட்டும்தான் நம்பி எடுத்தோம். சார் சொன்னதெல்லாம் இந்த ரிசல்ட் எல்லாம் பாத்தீங்க இல்லையா, இதெல்லாம் உண்மைதான். நான் ஒரே வாரத்துல பிளட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனேன். அந்த அம்மா வெளியில போய் பிளட் ஏத்திட்டு வந்தீங்கன்னு தான் சொன்னாங்க டாக்டர் அம்மா. ஆனா அவங்கள நம்மளால நம்ப வைக்க முடியாது இல்லையா? எங்க பாப்பா இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கிறா அப்படின்னா இந்த நலமான செந்தூரம் மட்டும்தான். பாப்பா இன்னைக்கு வரைக்கும் கலர் கூட மாறலைங்க, இங்கதான் இருக்கா. அவ பேரே முப்புராணின்னு தான் கூப்பிடுவாங்க எல்லாரும் செல்லமா. ஆமா, பேர் பிரணயான்னு வச்சா யாருமே அதை சொல்லி கூப்பிடுறது இல்லை. எங்க பாப்பா பேரே முப்புராணி அப்படின்ட்டு அவளும் சொல்லிக்கிறா. அவளுக்கு அதுதான் அதுவே அவளுக்கு கூப்பிட்டு அதே பழக்கமாயிடுச்சு. எல்லாரும் எடுத்துக்கோங்க. இது ஏதோ கர்மா கழிக்கிற ஒரு விஷயம் சொன்னாங்க இல்லையா, இது 100% உண்மை. ஏன்னா நாங்கெல்லாம் இதெல்லாம் அனுபவிச்சு வந்திருக்கோம். சுப்பிரமணியன் சார் ஆகட்டும், தாமரச்செல்வன் சார் ஆகட்டும், இங்க பேசுறவங்க அத்தனை பேரும் உணர்ந்துதான் இதை பேசியிருக்கோம். தயவு செஞ்சு எல்லாரும் எடுக்கணுங்கிறத எங்களோட விருப்பம். நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வந்துட்டோம் சார். இப்ப இந்த ஏசி ஆன் பண்ணதையும்